மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் உடல் எடையை குறைக்கிறத பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க. எங்களை மாதிரி ஆளுங்க எப்படி உடல் எடையை அதிகமாக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு மன ஏக்கமே கூட இருக்கு. நிறைய பிள்ளைங்க வந்து கேட்கறது என்ன அப்படின்னா, மேடம் நான் காலேஜ் வந்துட்டேன், இன்னும் கூட நீ 6th படிக்கிறியா இல்ல 7th படிக்கிறியான்னு கேக்குறாங்க. சோ அந்த அளவுக்கு எனக்கு பாடி வந்து ரொம்ப லீனா இருக்கு, எப்படி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்றது? இன்னும் சில பாய்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நான் என்னதான் சாப்பிட்டாலும் எனக்கு உடம்பு ஏறவே மாட்டேங்குது. எப்பவுமே நான் வந்து நிறைய ஃபுட்டு சாப்பிடுற பழக்கம் இருக்கு, ஆனா உடம்பு ஏறவே இல்லை அப்படின்னு. இதுல சில பேர் வந்து அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றதுக்கே எதாவது வஞ்சகம் இருந்தாக்கா இந்த உடம்பு ஏறவே ஏறாது அப்படின்ற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்றாங்க மேடம் அப்படின்வாங்க. ஆக்சுவலா அது அப்படி இல்லைங்க. ஒவ்வொருத்தருடைய உடல் வாகு அந்த மாதிரி. இப்போ நம்ம உடம்புல வந்து நம்ம எப்படி பஞ்சமகா பூதங்கள் இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து தோஷாஸ் அப்படின்னு சொல்றதுல 3 விதமா நம்ம பிரிக்கலாம். வாதம், பித்தம், கஃபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ பித்த உடம்பு இருக்கிறவங்களுக்கு உடல் எடை வந்து அதிகரிக்காது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடலோடைய வெப்பம் வந்து ஜாஸ்தி இருக்கும். சோ அதனால என்ன ஆகும்னாக்கா அவங்க என்ன சாப்பிட்டாலும் அது சீக்கிரமா நம்மளுடைய அந்த ஃபயர்ன்னு சொல்றோம்ல, அதாவது அது எந்த உறுப்பை வந்து குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வயிறு பகுதியை தான் அது ஃபயர்ன்னு சொல்லி குறிக்கக்கூடியது. சோ அப்ப அங்க வந்து வெப்பத்தன்மை ஜாஸ்தி இருக்கிறதுனால எவ்வளோ குவான்டிட்டி போட்டாலும் சரி இல்ல எப்படிப்பட்ட உணவை போட்டாலும் சரி அப்படின்றதுக்குள்ள அது டைஜஸ்ட் ஆகி அது கேஸ்ட்ரிக் எம்டிங்கா தள்ளிடும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்ட உடனே நான் மோஷன் போயிடுவேன், அது எதுவுமே உடம்புல தங்காது அப்படின்னு. சோ இது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஃபயர் வந்து அதிகமா இருக்கிறதுனால அது சீக்கிரமா வந்து அந்த அமிலம் வந்து அந்த உணவை வந்து டைஜஸ்ட் பண்ணி அனுப்பிடுது, எம்டி பண்ணி அனுப்பிடுது. சத்து சேருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பெருசா நோயெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஆனா பாக்குறதுக்கு ஆள் லீனா இருப்பாங்க. ஆனா வேலை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்கள மாதிரி ஒரு ஃபயர் யார்கிட்டயும் இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காவே இருக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எனர்ஜி ரிசர்வயராவே இருப்பாங்க அவங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்மால் மீல்ஸ், ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸா எடுத்துக்கலாம். அதுக்காக நான் காலேஜ் போறேன் மேடம், நான் நினைக்கும் போதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னா உங்களை குக்டு ஃபுட்டை வந்து உடனே உடனே சாப்பிட சொல்லல. காலையில 2 இட்லி 3 இட்லி தான் சாப்பிட முடிஞ்சதுன்னா ஓகே. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் பழசாறு எடுத்துக்கிறது, சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கிறது. இந்த புரோட்டீன் வந்து ரொம்பவே தேவை. ஏன்னா இவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லைங்க. புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கணும், ஃபேட் அதிகமா எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட் அதிகமா எடுத்துக்கணும். அதே நேரத்துல விட்டமின்ஸ் மினரல்ஸும் ஜாஸ்தியாவே தேவை. இவங்க மால் நரிஷ்ட் அண்டர் நரிஷ்ட்ன்ற கேட்டகரி கிடையாது, ஆனா வெயிட்டே போடாது. சோ அப்போ எப்படிப்பட்ட உணவு எடுத்துக்கணும்னா, அந்த உணவு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமா அது அப்சார்ப்ஷனுக்கும் போகணும், அதே நேரத்துல அவங்களுடைய உடல் எடையும் அதிகமாகணும். இதுல பெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன அந்த புரோட்டீன் தான். காலையில நம்ம வெறும் வயிற்றுல சத்து மாவு கஞ்சி நம்ம குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இதுல வந்து நம்ம நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த கஞ்சி மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய புரோட்டீன், ஃபைபர், ஃபேட், மினரல்ஸ், அதுலயும் குறிப்பா அயன், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, இந்த காலேஜ் வரைக்கும் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அமைதியா தான் இருக்கானுங்க. ஆனா காலேஜ் போனதுக்கு அப்புறமா அவனை பார்த்து இவனை பார்த்து வேட்டை போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பான வழியில கூட போறது. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, மேடம் சைலண்டா சொல்லுவானுங்க, அம்மா கிட்ட நேரம் கேட்டுறாதீங்க, அவங்க இல்லாத போது நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு கொஞ்சம் பீர் குடிக்கிற பழக்கம் உண்டு, எனக்கு கொஞ்சம் சிக்கன் வந்து நிறைய ஃப்ரைடா நான் சாப்பிடுவேன், ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து வெயிட் போடணும்ன்றதுக்காக இந்த மாதிரி உணவெல்லாம் நான் சாப்பிடுறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா என்னன்னா, நீங்க இந்த மாதிரி பழக்கத்துக்கு போய் உங்க எடையை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன அப்படின்னாக்கா நிறைய அந்த மீட், அதாவது ரெட் மீட் அதிகமா எடுத்துக்கிறது, பீஃப் அதிகமா சாப்பிடுறது, இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டா உடல் எடை வந்து அதிகமாகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம ஜாஸ்தி இப்படி போறதுனால சில நேரத்துல இதுவே நமக்கு சைடு எஃபெக்டையும் ஏற்படுத்துது. எப்பவுமே வந்து சொல்றது என்னன்னா, இயற்கையான விஷயங்கள் தான் ரொம்பவே நல்லது. உங்களுடைய உடல் வாகு இப்படிதான் இருக்கு, ஆனா ஹெல்தியா இருக்குமா? ஏன்னா இது வளர்ந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க,
குட்டி குட்டி குழந்தைக்கு எல்லாம் கூட அவங்க அம்மா வந்து கேக்குறது என்னன்னா, இவனுக்கு 2 வயசு ஆயிடுச்சு, இவன் இன்னும் இப்படியே ஒல்லியாவே இருக்கான், இவன் எப்போ வெயிட் போடுவான் அப்படின்னு கேட்பாங்க. வெயிட் போடணும்ன்ற அவசியம் இல்லைங்க. ஆனா அவனுக்கு ஸ்டாமினா இருக்கான்னு பாருங்க. குழந்தை ஆக்டிவா இருக்கானா, நல்லா பேசுறானா, ஓடி ஆடி விளையாடுறானா, இந்த விஷயத்த பார்த்தா போதும் அப்படின்றதான் நம்ம அட்வைஸ் பண்றது. சோ அப்போ எது ஆரோக்கியம், நம்ம உடம்பு இதுதானா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனாலும் இப்படி மத்த சொசைட்டிக்காக நம்ம சில விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன உணவுகள் சேர்த்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி பத்தி சொல்லியிருந்தேன். இதுல நாறு சத்து ரொம்பவே முக்கியம். எந்தெந்த உணவுகள்ல ஃபைபர் அதிகமா இருக்கோ சோ அது வந்து நம்மளுடைய உடல் பருமனை வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் ஃபர்தரா லாஸ் ஆகாம நம்மளுடைய டைஜஷனையும் சப்போர்ட் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு ரொம்ப ஃபாஸ்டா டைஜஸ்ட் ஆகாம நமக்கு அதோடைய அந்த அப்சார்ப்ஷனை கொஞ்சம் டிலே பண்ணி, ஏன்னா இங்க என்ன ஆகும்னா இந்த ஃபயர் சொன்னல, சோ அப்ப அதனால என்ன ஆகும்னா அப்சார்ப்ஷனே இருக்காது. என்ன சாப்பிடுறீங்களோ அது டப்பு டப்புன்னு வெளியே தள்ளுறதுலதான் பார்க்கும் உடம்பு. அப்போ நரசத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்க்கும் போது அந்த அப்சார்ப்ஷனும் இருந்துச்சுனாக்கா அந்த சத்து நம்ம உடம்புக்கு செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல பெஸ்ட் ஃப்ரூட் எதுன்னு கேட்டீங்கன்னா அவகேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பட்டர் ஃப்ரூட்னு அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. இதை வந்து ஜஸ்ட் ஒரு பழம் முழுசா நம்ம எடுத்துக்கிட்டாலே இதுல 365 கிராம் ஃபேட் இருக்கு. அதே நேரத்துல நமக்கு வந்து 365 கிராம் கிலோ கேலோரிஸ் இருக்கு. அதே நேரத்துல இதுல வந்து 30 கிராம் ஃபேட் இருக்கு, 17 கிராம் ஃபைபரும் இருக்கு. சோ இத வந்து நம்ம தினசரி ஒரு பழம் நம்ம எடுத்துக்கிட்டாலே இது நம்ம கிராஜுவலா நம்மளுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் பெஸ்ட் வே சொல்லலாம். ஏன்னா இது இந்த ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய, அதுல முக்கியமா வந்து இதுல லிக்னின் அண்ட் ரெஸ்வெர்சடைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது செல் டேமேஜஸ் இல்லாம நமக்கு மத்த எந்த தொந்தரவும் ஏற்படாம இயற்கையான முறையில நம்மளுடைய உடல் பூசுன மாதிரி இருக்கிறதுக்கும், அதை விட இன்னொரு ஆடட் இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் க்ளோயிங் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்கின் நல்லா சாஃப்டனிங் ஆகி நம்மளுடைய உடல், அதாவது ஆன்டி ஏஜிங்காக கூட சொல்லலாங்க, அந்த அளவுக்கு நம்மளுடைய அழகை வந்து நல்லா பொலிவாக்கி நம்மளுடைய சர்மத்தை நல்லா மேன்மைப்படுத்துறதுக்கு இந்த அவகேடோ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பட்டர் ஃப்ரூட்டை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நம்ம சாலட் மாதிரி சாப்பிடலாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சமா பால் விட்டு நாட்டு சக்கரை ஏலக்காய்லாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அப்படி ஒரு சுவை இதுக்கு. இதை குழந்தைங்களுக்கு விருப்பமா நம்ம கொடுக்கும் போது இது என்ன பண்ணலாம்னா இதுல கொஞ்சம் நம்ம வீட்லயே தயார் பண்ண அந்த ஐஸ்கிரீம்ஸ், அதாவது பாலை வந்து நம்ம நல்லா கிரீமியா எடுத்து அதை இதுல நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து அவங்களுடைய பசியையும் தூண்டும், அதே நேரத்துல மலச்சிக்கல் ஏற்படாமையும் பார்த்துக்கும். ஸோ அவங்களுடைய அந்த கட்டோடைய பாக்டீரியாவும் மெயின்டைன் ஆகுது, கட்டோட ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுது. ஸோ இதை விட பெஸ்ட் எதுன்னு வேற எதுவுமே கிடையாது. அடுத்தபடியா புரோட்டீன் நிறைய தேவை. நம்ம இயற்கை மருத்துவத்துல நான்வெஜ் பத்தி நம்ம வந்து சொல்லவே மாட்டோம். ஆனா இப்படி உடல் எடையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம தினசரி ஒரு பிளான்ட் புரோட்டீனோட சேர்த்து கொஞ்சமா இந்த முட்டை எடுத்துக்கிறதோ, சால்மோனால் அப்படின்னு சொல்லக்கூடியது மீன் வகைகள்ல வந்து நம்ம ஒரு மீன் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா கூட அது நம்மளுடைய நல்ல ஃபேட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க. தினசரி ஒரு 4 பாதாம், இது கூட 2 அக்ரூட்டு, ஒரு பேரிச்சம்பழம், 4 காஞ்ச திராட்சை, இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அதை மிக்சியில ஒரு அடி அடிச்சு அதை காலையில நம்ம பால்ல கலந்து குடிச்சாலும் சரி, இல்ல நம்ம இதை வந்து சாதாரணமா குடிச்சாலும் சரி. இதெல்லாம் வந்து டெய்லி எல்லாம் என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது மேடம், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணா கூட, இல்ல கமெண்டே பண்ணா கூட சொல்றேன், இது எல்லாருக்கும் இல்ல. நம்ம ஏதாவது வாரத்துல ஒரு நாள் கூட செஞ்சா பரவாயில்ல. ஆனா வேர்க்கடலை நமக்கு ஈஸியாவே கிடைக்கும். அந்த வேர்க்கடலையில நாட்டு சர்க்கரையை கலந்து கொஞ்சமா வந்து நம்ம தினசரி எடுத்துக்கலாம். இல்ல பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு அதை முளைக்கட்டி கூட கொஞ்சம் வேர்க்கடலையும் ஊற வச்சு இது வந்து நம்ம பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, இல்ல இதெல்லாம் கூட கிடைக்கலன்னா நாட்டு சர்க்கரை தேங்காய் மட்டும் போட்டு டெய்லி நம்ம சாப்பிடும் போது இதுல இருக்கக்கூடிய புரோட்டீனே நம்மளுடைய வெயிட்டை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சமா சீஸ் வந்து நல்லதுதான், பட் நாட் டூ மச். இது வந்து ஒரு மாடரேட் லெவல்ல நம்ம சமைக்கிற உணவுகள்ல கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கிட்டாலே
இது எல்லாமே நம்மளுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இயற்கையான முறைகள்ல நம்ம வந்து பண்ற விஷயங்களே நமக்கு நாளைக்கு காம்ப்ளிகேட் ஆகாம, அதே நேரத்துல எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராம ஆரோக்கியமா நம்மளுடைய உடல் எடையை மெயின்டைன் பண்ணலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.